மாமா பொண்ணு கூட நல்ல விருந்து சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அரளிப்பாறை மஞ்சுவரத்தில் நம்ம காளைக்கு பனைமாலைலாம் போட்டு இந்த டைம் வந்துட்டு அவுத்தாங்க. நல்லபடியாக விளாண்டாரு. எல்லா காளைகளும் ரொம்ப சிறப்பாக விளாண்டாங்க. வீட்டில் எப்பயும் போல் ஃப்ரேம் ஒர்க்கும் போய்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் ஃப்ரேம் வேணும்னா என்னோட நம்பர் கொடுக்குறேன். மார்னிங் 11 to ஈவினிங் 7 முடியும் இருப்பாங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணலன்னு கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்திருந்தேன். நாங்கள் வந்து மதுரை கரிசல் குளம் பக்கத்தில் கூடல் நகர்லேயே காய்கறி மார்க்கெட் இருக்குது. உள்ளே போனால் எல்லாமே கம்மி தான். அதனால் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான அவரைக்காய், பீன்ஸு, பீட்ரூட்டு, தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்து தேவையான பழங்கள் வந்துட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், கிவி, மாதுளம்பழம் இந்த மாதிரி பழங்களும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வாங்கும் போதே மதியம் வந்துட்டு 2 ஆயிடுச்சு. கொலை பசி, இனிமேல்லாம் குழம்புலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பீட்ரூட்டு வாங்கிட்டு வந்ததை மட்டும் காயாக பொரிச்சிட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு வடையை வச்சு சாப்பிட்டாச்சு. சாயந்தரம் எங்கள் கூடல் நகர்லேயே முருகன் கோயில் வந்துட்டு இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மாமா பொண்ணை கூப்பிட்டு நல்ல விருந்து சாப்பிட்லாம், நல்ல நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தான். ஸோ அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. பட் நான் இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேங்க. நான் ஒன்லி இட்லி மட்டும்தான்.